ரூ. 50,000 வரையும் டூ வீலர்லாம் இங்க இருக்கு. ஆனா ஏலம் எடுக்க போகும்போது ரேட் எல்லாம் மாறும். அதனால பார்த்து பொறுமையா எடுங்க எல்லா வண்டியும். வெறும் 2000 தொடங்கி முன்னணி நிறுவனங்களின் இருசக்கர வாகனங்கள். இந்த வண்டி வெறும் ரூ. 18,000, ராயல் என்ஃபீல்ட் வெறும் ரூ. 50,000, ஆட்டோ வெறும் ரூ. 35,000, இந்த மாதிரி கார்லாம் வெறும் ரூ. 40,000. பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 50,000 ரூபாய்க்கு ராயல் என்ஃபீல்ட் பைக், 8,000 ரூபாய்க்கு ஆட்டோ. விதவிதமாக நின்ற வாகனங்களை கூவி கூவி ஏலம் விட்ட காவல்துறையினர். பிடிச்ச வண்டியை வாங்குறதுக்கு இதை விட்டா சிறந்த வாய்ப்பு கிடைக்குமான போட்டி போட்டு ஏலம் எடுத்த பொதுமக்கள். காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்படுவது ஏன்? இந்த ஏலத்துல பங்கு பெறுவது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல ஆயுதப்படை மைதானத்துல காவல்துறையினரால கைப்பற்றப்பட்டு பல வருடங்களாக அப்படியே இருந்த வாகனங்கள் பொது ஏலத்துல விடப்பட்டிருந்திருக்கு. இதற்கான டோக்கன்கள் ஏற்கனவே ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொடுக்கப்பட்ட நிலையில 100 ரூபாய் டோக்கன் வாங்கி ஏராளமானவங்க வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. சக்கர வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட், 4 சக்கர வாகனங்கள் வாங்கணும்னா ஒரு அமௌண்ட்னு அட்வான்ஸா கொடுத்து ஏலத்திலையும் நிறைய பேர் ஆர்வத்தோட கலந்திருக்காங்க. குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட வாகனங்கள், போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்கள், முறையான ஆவணங்கள் இல்லாத வாகனங்கள்னு இப்படி பல்வேறு சூழ்நிலைகள்ல காவல்துறையினரால பறிமுதல் செய்யப்பட்டு பல வருடங்களா அப்படியே இருந்த வாகனங்கள் தான் ஏலத்துல பொதுவா விடப்படும். பராமரிப்பு செலவு, இடப்பற்றாக்குறை உள்ளிட்டவையை கருத்துல கொண்டு நீதிமன்ற உத்தரவு இல்ல சட்ட நடைமுறைப்படி வாகனங்கள் ஏலத்துல விடப்படுமா? அப்படி திருப்பத்தூர்ல ஏலம் விடப்பட்ட போது நடந்த காட்சிகள் தான் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஜெயச்சந்திரன், GT ஹாலிடேஸ்.